7 விஷயம் எழுதியிருக்கிறேன். என்னென்னா, பிடிச்ச உணவு உங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு உங்கள் அப்பா கூட நெருக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, உங்கள் அப்பா என்ன குடிக்கிறதுல என்ன குடிப்பார், டீயா காஃபியா, விரும்பி குடிக்கிற பானம் என்ன, இல்லைன்னா அவர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாரா, பிடித்த நொறுக்கு தீனி முறுக்கு சாப்பிடுவாரா, இல்லைன்னா ரொம்ப விரும்பி பக்கடா வருமா, அடிக்கடி பக்கடா சாப்பிடுவாரா, பொழுதுபோக்கு என்ன, அவர் ஏதாவது பொழுதுபோக்கு கிரிக்கெட் பார்ப்பாரா, இல்லைன்னா ஏதாவது நியூஸ் பார்ப்பாரா, அந்த மாதிரி பொழுதுபோக்கு சினிமா பார்ப்பான்னு எழுதுகிறாங்கப்பா. அப்புறம் பிடித்த கலர், ஏன்னா சிலருக்கு ஒரு கலர் பிடிக்கும்ல, அந்த கலர் தான் அவங்க ட்ரெஸ் எடுப்பாங்க, அதான் பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று பிடித்த பாடல், அவர் முணங்கிக்கிட்டே இருப்பார்ல ஒரு பாடல், ஆண்டவருடைய பாடல், அந்த பாடல் என்ன பாடுவார் அப்படின்றத கண்ண காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிடித்த வசனம் என்ன, பிடித்த வசனம், சில வசனம் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்வார்ல, பிடித்த வசனம் என்ன அப்படின்றத எழுத போகிறீங்க. 3 பேர் தான் வந்திருக்கீங்க, அதனால் 3 சீட்டு தர்றேன். வேகமாக எழுதுறீங்களா? வேகமாக எழுதுங்க. அதுங்க எழுதிட்டு இருக்கும்போதே உங்களை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்களா, உங்கள் கூட, ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பழகுனா, அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது தெரியும், பழகியிருந்தால் தெரியும். எந்த அளவுக்கு அவங்களோட உறவு இருக்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் உறவு எந்த வகையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன கேம் தான் இது. முதல்ல எழுதினது யாருன்னா சகேஷ் தானே. பிடிச்ச உணவு உங்கள் அப்பா சரியான்னு சொல்லணும், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. மகன் எழுதுனது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா தப்புன்னு சொல்லிடணும். ஆமாம், அவருக்கு பிடிச்ச உணவு பருப்பு குழம்பு தானா? ஆமாவா? வெரி குட். பிடித்த பானம் டீ ரொம்ப குடிப்பீங்களாம், சரியாக தான் சொல்லியிருக்கான் போல். பிடிச்ச நொறுக்கு தண்ணி நிலக்கடலையா? சரிதானா? அல்லேலூயா. பிடிச்ச பொழுதுபோக்கு கிரிக்கெட் பார்ப்பீங்களாம்ல, சோத்திரம். பிடிச்ச கலர் ப்ளூ கலர் தான் பிடிக்குமா உங்களுக்கு? இல்லைன்னு தப்பாக சொன்னாலும் தப்புன்னு சொல்லிவிடுங்க, பையனை காப்பாற்றக்கூடாது. எந்த கலர்னாலும் ஓகே, அவன் ஒரு கலர் எழுதி வச்சுருக்கான். பிடிச்ச பாடல் பழைய ஆண்டவர் பாட்டு பிடிக்குமா? பழைய பாடல், எம்ஜிஆர் பாட்டு இல்லை, பழைய பாடல். பிடித்த வசனம், பிள்ளைகளே கர்த்தருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் எங்கடா ஆமாவா இது? இல்லை, ஏதோ ஒன்று எழுதிட்டான். உனக்கு பிடிச்சது எழுதியிருக்கிறேன்னு. சரி, ஏறத்தாழ மோஸ்ட்லி அவன் சரியாக சொல்லியிருக்கிறான். இம்மானுவேல் எழுதியிருக்கான், அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு ரசம் சாப்பிடுவீங்க சார். ரசம் சாப்பாடு பிடிக்குமா? இல்லை, அவனுக்கு பிடிச்சது. இல்லை, உனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதிருக்கியா? உனக்கு பிடிச்ச எழுதினியா, அப்பாவுக்கு பிடிச்ச எழுதினியா? உனக்கு பிடிச்ச எழுதினியா, அப்பாவுக்கு பிடிச்ச எழுதினியா? அவனுக்கே தெரில, எதை எழுதிட்டான். பிடிச்ச பானம் டீ காப்பி, எதோ ஒன்று தான் எழுதணும். பிடிச்ச நொறுக்கு தின்னு ஜாங்கிரியும் பால்கோவமா? பால்கோவா பிடிக்கும், ஒன்று எழுதியிருக்கானே. பிடிச்ச பொழுதுபோக்கு சீரியலாம்ல, அல்லேலூயா, எல்லாரும் முன்னாடியும் சொல்லிவிட்டான். பிடிச்ச கலர் பிளாக்கு ப்ரௌனு, பிளாக் பிடிக்கும், சோத்திரம். பிடிச்ச பாட்டு கைத்தட்டி பாடி மகிழ்ந்துடன் பாடுவீங்களா அடிக்கடி? அல்லேலூயா. ஏறத்தாழ ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறான். சரி, ஜான் எழுதியிருக்கிறத வாசிக்க போகிறோம். பிடிச்ச உணவு தயிரான். தயிர் பிடிக்குமோ? அதை விட பெஸ்ட்டாக பிடிக்கிறதுக்கு இருக்கா? தயிர் பிடிக்கும், கரெக்டாக தான் எழுதியிருக்கான். பிடித்த பானம் டீ. டீ. பிஸ்கட் பிடிக்குமா? நொறுக்கு தண்ணியில் பிஸ்கட் தான் பிடிக்குமா? சாப்பிடுவீங்க. பிடித்த பொழுதுபோக்கு நியூஸ் தானா? நியூஸ் பார்ப்பீங்க அடிக்கடியில். அவனை வேறு எதையும் பார்க்க விடாமல் நீங்கள் பிடிங்கிற ரிமோட்டை அதனால் அவன் கோபத்தில் எழுதி வச்சுருக்கான். எனக்கு எதையும் பார்க்க விடாமல் பிடிங்கி நியூஸ் பார்க்குறாரு எங்கள் அப்பான்னு எழுதியிருக்கிறான். பிடிச்ச கலர் பிளாக் பிடிக்குன்னு போட்டிருக்கிறேன், ஓகே தான். பிடிச்ச பாடல் எபனேசரேன்னு ஒரு பாட்டு பாடுவீங்களாமே? இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, சோத்திரம். கைத்தட்டி பிடிச்ச வசனம் எழுதலையே அப்படின்னா நான் பார்த்தேன். நல்லா கைத்தட்டுங்களேன் இந்த பிள்ளைகளுக்கு. ஒன்று நம்ம இந்த இதில் விசேஷமாக நம்ம ஒன்று பார்க்க முடியுது, என்ன அப்படின்னா, பெரும்பாலான தயிர் டீ அப்புறம் பருப்பு குழம்பு நிலக்கடலை இதெல்லாம் எழுதினவங்க வசனத்தையும் பாடலையும் மட்டும் என்ன செய்யலை, எழுதலை. புரியுதா உங்களுக்கு? எதில் வீக்காக இருக்கிறோன்னு நீங்கள் கவனிக்கணும். இல்லை, உலக பிரகாரமான எல்லாத்தையும் சொல்ல முடியுது, ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தை சொல்ல முடியல. 3 பேருமே அதை எழுதுறதுல கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க.
வருங்காலங்களில் ஆவிக்குரிய விஷயம், பிடிக்கிற விஷயங்கள் அதில் என்ன செய்யணும், வளரணும். ஒன்றே ஒன்று தெரியுது, அப்பா கூட நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு இதில் என்ன செய்யுது தெரியுது. அவங்களுடைய கவனிச்சிருக்கிறாங்கல்ல, விளையாட்டு போக்கில் இருந்துட்டு அப்பா என்ன குடித்தாலும் குடிச்சிட்டு போட்டும், என்ன தின்னுட்டு போட்டும், ஏதோ பார்த்தா அவரை பற்றி நமக்கு என்ன கவலைன்னு அப்பாவை கவனிக்காமல் விடாமல் அப்பாவை இவங்க கவனிச்சிருக்காங்க. உங்களுக்கு பாராட்டுகள், உங்களுக்கு பாராட்டுகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விளையாட்டில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அதாவது ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனால உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தருவாங்க. இமான், உங்கள் அப்பாவுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்.